வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பிரம்மாண்டமான பயணத்துக்கு தயாராக போறோம். ஆமாங்க, இராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலின் வியக்க வைக்கும் பரிணாமத்தை தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். இது சும்மா செங்கல்லாலும் கருங்கல்லாலும் கட்டப்பட்ட ஒரு சாதாரண கட்டடம் கிடையாது. பல நூற்றாண்டுகளோட கட்டிடக்கலை வளர்ச்சி, பல்வேறு கலாச்சாரங்களோட சங்கமம்னு இந்தியாவின் ஆழமான ஆன்மீக வரலாற்றை பிரதிபலிக்கும் ஒரு கால கண்ணாடி இது. வாங்க, வரலாற்று மூலங்களிலிருந்து எடுக்கப்பட்ட தரவுகளோட இதோட முழு பின்னணியையும் நாம ஒன்னா சேர்ந்து ஆராயலாம். இந்த தகவல்களை தெளிவா புரிஞ்சுக்க நாம 5 முக்கிய பகுதிகளை கடக்க போறோம். முதல்ல இராமாயண காலத்து புராண கதை, அப்புறம் பல்வேறு மன்னர்களின் பங்களிப்புகள், அதைத் தொடர்ந்து பிரம்மாண்டமான கட்டிடக்கலை மற்றும் பிரகாரங்கள், அடுத்து 22 புண்ணிய தீர்த்தங்கள், கடைசியா ஜோதிர்லிங்கம் மற்றும் புனித யாத்திரை. சரி, இப்ப நாம முதல் பகுதிக்குள்ள போகலாம். இராமாயண காலத்து புராண கதை, குறிப்பா சிவபெருமானை ராமன் வழிபட்ட அந்த வரலாற்று சம்பவம். இங்க கருவறையில இருக்கிற 2 லிங்கங்களுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குங்க. சிவபுராணம் இராமாயண குறிப்புகள் படி இலங்கைக்கு செல்றதுக்கு முன்னாடி ராமன் சிவபெருமானை வழிபட்டார். அதுல இராமலிங்கம் அப்படிங்கிறது ராமன் தன் சொந்த கைகளாலேயே மணலால் உருவாக்குனது. இதுதான் கோயிலோட முதன்மை மூலவர். ஆனா இன்னொரு லிங்கமான விஸ்வலிங்கம் அனுமனால் நேரா கைலாயத்திலிருந்தே கொண்டு வரப்பட்டது. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? அனுமன் கொண்டு வந்த அந்த விஸ்வலிங்கத்துக்கு தான் முதல் பூஜை நடக்கணும்னு இராமன் ஆணையிட்டார். ஆச்சரியம் என்னன்னா, காலங்கள் பல கடந்தாலும் இன்னைக்கும் அந்த மரபு சற்றும் மாறாம அப்படியே பின்பற்றப்படுது. அடுத்த 2வது பகுதிக்கு வருவோம். படையெடுப்புகளும் வட்டாறு மன்னர்களின் பங்களிப்பும். ஒரு சின்ன வழிபாட்டுத் தலம் எப்படி பல்வேறு அரசர்களின் கூட்டு முயற்சியால இவ்ளோ பெருசா மாறுச்சுன்னு பார்க்கலாம். வரலாற்று பதிவுகளை புரட்டி பார்த்தோன்னா இதோட வளர்ச்சி 12ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்களோட விரிவாக்கத்தோட தொடங்குது. அதுக்கப்புறம் 14ஆம் நூற்றாண்டுல ஒரு சின்ன திருப்பம். மாலிக் கபூர் இங்க படையெடுத்து ஒரு மசூதியை கட்டினதா வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது. அப்படியே 15ஆம் நூற்றாண்டுக்கு வந்தோன்னா விஜயநகர மன்னர்கள் பிரம்மாண்டமான வீரபத்திர தூண்களை சேர்த்திருக்காங்க. அதுக்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டுல சேதுபதிகள் மற்றும் யாழ்ப்பாண அரசர்களோட மாபெரும் கட்டுமானங்களால தான் இந்த கோயில் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு உலக புகழ்பெற்ற கோயிலா உருவெடுத்துச்சு. இதுல நிஜமாவே நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இலங்கையைச் சேர்ந்த யாழ்ப்பாண அரசர்களோட பங்களிப்பு தான். ஜெயவீர மற்றும் குணவீர சிங்கையாரியன் அப்படிங்கிற மன்னர்கள் இலங்கை திரிகோணமலை கோணேஸ்வரம் கோயில்ல இருந்து கருங்கற்கள கப்பல்கள் மூலமா கடல் கடந்து இங்க கொண்டு வந்து கருவறைய புதுப்பிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தேச எல்லைகளை தாண்டி கடல் வழியா இவ்ளோ பெரிய பாறைகளை கொண்டு வந்து ஒரு கோயிலை கட்டியிருக்காங்கன்னா அந்த மாபெரும் கூட்டு முயற்சி எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது. இப்போ 3வது பகுதி, பிரம்மாண்டமான கட்டிடக்கலை மற்றும் பிரகாரங்கள். குறிப்பா உலக புகழ் பெற்ற அந்த நீண்ட பிரகாரங்களை பத்தி பார்க்க போறோம். 3850 அடி. சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்தியாவுல இருக்கிற மற்ற எல்லா இந்து கோயில்களை விட மிக நீண்ட பிரகாரம் இருக்கிற இடம் இதுதான். கிழக்கிலிருந்து மேற்காகவும் வடக்கிலிருந்து தெற்காகவும் நீண்டு கிடக்கிற இந்த மாபெரும் கருங்கல் பாதையில நடப்பதே ஒரு அலாதியான அனுபவமா இருக்கும். உலகத்திலே மிக நீண்ட பிரகாரங்கள்ல ஒன்னான இத 18ஆம் நூற்றாண்டுல முத்துராமலிங்க சேதுபதி கட்டினார்னு வரலாற்று ஆவணங்கள் மிக தெளிவா சொல்லுது. தூண்களை பத்தி சொல்லியே ஆகணும். வெளிப்பிரகாரத்துல மட்டுமே தரையிலிருந்து சுமார் 30 அடி உயரம் கொண்ட 1212 பிரம்மாண்டமான தூண்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல பெரும்பாலான தூண்கள்ல தனித்துவமான சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு நவீன இயந்திரமும் இல்லாத இந்த காலத்துல நம்ம பண்டைய கட்டிடக்கலை நிபுணர்களோட கற்பனை திறனும் உழைப்பும் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு இது சந்தேகமே இல்லாம நிரூபிக்குது. மேற்கு பிரகாரமும் சேதுமாதவர் சன்னதிக்கு செல்ற வழியும் சந்திக்கிற இடத்துல சொக்கட்டான் மண்டபம்னு ஒரு தனித்துவமான அமைப்பு இருக்கு. இது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு சதுரங்க அட்டை, அதாவது செஸ்போர்டு வடிவத்துல கட்டப்பட்டிருக்கும். 18ஆம் நூற்றாண்டுல பிரதானி முத்துருலப்ப புள்ளியோட மேற்பார்வையில இது உருவாக்கப்பட்டுச்சு. ஆனி மாசி மாதங்களில் நடக்கிற வசந்தோற்சவத்தின் போது உற்சவ மூர்த்திகளை ரொம்ப அழகா அலங்கரிச்சு வைக்க இந்த இடம் தான் இன்னைக்கும் பயன்படுது. உள்ள இவ்ளோ பிரம்மாண்டமான வேலைப்பாடுகள் இருக்கிற இந்த கோயிலோட முதன்மை ராஜகோபுரம் எந்த அளவுக்கு இருக்கும்? சுமார் 53 மீட்டர் உயரத்தோட வானலா உயர்ந்து நிக்குது. ரொம்ப தூரத்திலிருந்து பார்க்கும்போதே இது எல்லாரையும் வியப்புல ஆழ்த்திடும். உண்மையிலேயே இந்த கோயிலோட மொத்த பிரம்மாண்டத்துக்கும் ஒரு மகுடம் வச்சாப்ல இந்த இராஜகோபுரம் அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். 22 புண்ணிய தீர்த்தங்கள் மற்றும் புனித நீராடலின் முக்கியத்துவம். இராமேஸ்வரம் தீவு முழுவதுமே மொத்தம் 64 புனித தீர்த்தங்கள் இருக்கிறதா தரவுகள் சொல்லுது. ஆனா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இங்க புனித நீராடல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குளத்திலையோ கிணத்துலையோ ஆரம்பிக்கிறதில்ல. வங்காள விரிகுடா கடலான அக்னி தீர்த்தத்திலிருந்து தான் ஒருத்தரோட புனித யாத்திரை நீராடலே தொடங்குது. ஒரு பிரம்மாண்டமான கடலையே முதல் தீர்த்தமா வழிபடுறது நிச்சயமா இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அக்னி தீர்த்தத்துக்கு அப்புறம் கோயிலுக்குள்ள மட்டும் கிணறுகள் குளங்கள்னு சரியா 22 தீர்த்தங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது ஏன் சரியா 22? இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு.
இது இராமனின் அம்பராத்தோணியில இருந்த 22 அம்புகளை குறிக்குதுன்னு வரலாற்று தகவல்கள் சொல்லுது. ஸ்கந்த புராணத்தின்படி பார்த்தா இந்த தீர்த்தங்கள்ல நீராடுறது ஒரு பெரும் தவத்துக்கு சமமா கருதப்படுது. இப்போ கடைசி பகுதி, அதாவது பகுதி 5, ஜோதிர்லிங்கம் மற்றும் புனித யாத்திரை. இது எப்படி இந்தியாவின் 4 திசைகளை இணைக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஜோதிர்லிங்கம் அப்படின்னா என்னன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். சிவபுராணத்தின்படி படைப்பின் முதன்மை பத்தி பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் இடையில ஒரு விவாதம் வந்தப்போ சிவபெருமான் எல்லையற்ற ஒரு ஒளியின் தூணாக அவங்களுக்கு காட்சியளித்தார்னு சொல்லப்படுது. இந்தியா முழுசும் இந்த மாதிரி 12 புனித ஜோதிர்லிங்க தலங்கள் இருக்கு. அதுல மிக தெற்கே அமைஞ்சிருக்கிற தென்கோடி தலம் இதுதான் அப்படிங்கிற தகவலை நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம சார்தாம் அப்படின்னு அழைக்கப்படுற மாபெரும் புனித தலங்களோட ஒரு நெட்வொர்க்கை இது மிக சிறப்பா பிரதிபலிக்குது. அத்வைத மரபை தோற்றுவித்த ஆதிசங்கரால உருவாக்கப்பட்டதா கருதப்படுற அந்த யாத்திரை இந்தியாவோட 4 மூலைகளையும் இணைக்குது. எப்படின்னு கேக்குறீங்களா? வடக்கே பத்ரிநாத், கிழக்கே பூரி, மேற்கே துவாரகா, அப்புறம் தெற்கே நம்ம இராமேஸ்வரம். சைவர்கள், வைணவர்கள், ஸ்மார்த்தர்கள்னு எந்த வேறுபாடும் இல்லாம எல்லா தரப்பு மக்களும் இங்க வந்து வழிபடுறது தான் இதோட மிகப்பெரிய சிறப்பு அம்சமே. நாம இப்போ இந்த தகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். பல நூற்றாண்டுகளா பல்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்த அரசர்களோட கூட்டு முயற்சியால செதுக்கப்பட்ட இந்த வரலாற்று அதிசயம் உங்களுக்கு என்ன உணர்த்தது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் கற்பாறைகளா? இல்ல, ராமாயண காலத்துல தொடங்கி யாழ்ப்பாண அரசர்கள், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள், சேதுபதிகள்னு பலருடைய கைவண்ணத்துல பிரம்மாண்டமா உருவான ஒரு மாபெரும் கலைக்காவியம் இது. பக்தி, கலை, அப்புறம் வேற்றுமையில ஒற்றுமை, இதத்தான் இந்த கோயில் நமக்கு கத்துக் கொடுக்குது. இந்த வரலாற்று ஆய்வு உங்களுக்கு பல புதிய தகவல்களை தந்திருக்கும் நம்புறேன். இந்த சுவாரஸ்யமான கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திப்போம்.